மீன ராசி நபர்களுக்கு மார்ச் மாத பலன் 2024. மீன ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாசத்துல 12ஆம் பாவம் அதிகமான பாவ கிரகத்துடன் தொடர்பு. சனி, சூரியன், செவ்வாய். இதுல யோக கிரகம் செவ்வாய். அதே வயசு பாதிக்கு பாதி நல்ல கிரகம் சூரியன். முற்றிலும் எகேன்ஸ்டான கிரகம் சனி. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் 12ஆம் பாவகங்கிறது பாவ கிரகத்தினால் அதிகமாக ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஸோ இதில் செவ்வாயும் கெட்டு போகிற அமைப்பு இருக்குது. ஸோ மீனராசி நபர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இப்போதைக்கு தேவை. ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு இருக்குது. அதர்வைஸு சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் சுப கிரகமாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பில் இந்த மாதத்தில் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க எல்லா கிரகங்களுமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு வளர்ச்சி இல்லாமல் மாறாக இருக்கிறத சரிச்சு விடுற அமைப்பில் இருக்குன்னா அது கரெக்டாக இருக்கும், பொருந்தும் மீனராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில். அப்போ எந்த விஷயத்தில் இந்த கிரக ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தில் தப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் இந்த ராசிக்கு 4 மற்றும் 7 கூடிய புதன். இந்த புதன் ரொம்ப பலகீன அமைப்பில் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு சேர்றது அப்படிங்கிறது முற்றிலும் வேலைக்கு ஆகாது. பார்ட்னர் வேலைக்கு ஆகாது. வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்காது. அவங்களுக்கும் நல்லது நடக்காது. அதன் மூலிமா உங்களுக்கும் அந்த அளவுக்கு உடன்பாடு இருக்காது. கருத்து மோதல்கள், பஞ்சாயத்துகள், பலகீனமான தன்மை, தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படிங்கிற சூழ்நிலை மீனராசி நபர்களுக்கு இந்த புதனால் ஏற்படும். ஸோ ஒரு ஒப்பந்தம் போடுறது, உடன்படிக்கை, ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது. வாழ்க்கை துணையால பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு நண்பர்களால ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு ஒரு களத்தில் இறங்குறீங்க, இது எல்லா விஷயமுமே அடிபட்டு போகும். அப்போ கோச்சார ரீதியாக இதெல்லாம் ஃபெயில் அப்படிங்கிறது வருது. அப்போ ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப கொஞ்சம் நல்லபடியாக மூவ் ஆகும். அப்போ ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது? ஒரு கூட்டாளியோட நான் சேர்ந்து செய்யலாமா? கோச்சார ரீதியாக அவுட்டு. அப்போ ஜாதகத்தை பார்த்துக்கிறது சரி. திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாச்சும் இறங்கலாமா? இல்லை அவங்களுடைய கருத்து பிரச்சனைகள் அதிகமாக போகுது, நம்மளும் சண்டை போடலாமா இப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுதான் சால்வ் ஆகுமான்றா ஜாதகத்தை பார்க்கறது சரி. கோச்சாரத்தில் வாழ்க்கை துணையால் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அதிகமாக வர்றது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்ட்னர் கோச்சாரத்தில் வேலைக்கு ஆகாது இப்போதைக்கு. ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பார்ட்னர் விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக ஏதாவது டாக்குமெண்ட் ரீதியாக ஒப்பந்தங்கள் போடக்கூடிய சூழ்நிலைகள் வருதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்னால பின்னாளில் பிரச்சனைகள் வரும். எழுதுறதை எழுதுருவீங்க, அதை சரி பார்க்கறதும் சரி பார்த்துருவீங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட் ரீதியாக பின்னாளில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். அப்போ அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் புதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலிகள். அடுத்தது சுக்கிரன் 12க்கு வருது. சுக்கிரன் ஒரு சுபகிரகமாக இருக்குது. அப்போது சுப விஷயங்களில் உங்களை கடன் வாங்க வைக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். ஒரு சொகுசான பொருட்களை வாங்கி கடனை வாங்க வச்சு அந்த கடனை கட்டுறதுக்கு ஏன்டா வாங்கினுங்கிற மாதிரி அது ஒரு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ சுக்கிரன் 12ல் வர்றது அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். தூர இடத்தை சார்ந்து பணம் கட்டி ஏதாச்சும் வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, இப்போ யார்ட்டையும் பணம் கொடுத்து வேலை வாங்குறது, இந்த மாதிரி பண ரீதியான ரெக்கமெண்டேஷன் கை கொடுக்காது. அந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாகணும். ஏதாச்சும் உங்களோட குறுகிய வட்டத்தில் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஏரியாக்களில் ஒரு முயற்சி எடுத்து ஜெயிக்கலாமா, அது கை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோச்சார ரீதியாக அடிபட்டு போச்சு. அதையும் மீறி நீங்கள் எதாவது செய்ய வர வேண்டும் என்றால் இப்போ சொன்ன விஷயத்தில் ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா செய்யலாம். இதெல்லாம் சுக்கிரனோட விஷயங்கள். இதெல்லாம் சுபகிரகங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஏன்னா இது சம்மந்தப்பட்ட செலவுகள் நடக்கும். செலவுகள் மட்டும்தான் நடக்குமே தவிர அதுக்கான கெயின்கள் வராது. இதுதான் மேட்ரு. அடுத்த 12ல் செவ்வாய், சூரியன், சனி இந்த 3 கிரகத்துடைய அதாவது இந்த கூட்டு கிரக பஞ்சாயத்துகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் கம்யூனிகேஷன் சரியாக அமையாது. வேலையில் பகைத்து கொள்ளக்கூடாது. வேலையில் மாற்றங்கள் கூடாது. 4 திட்டம் வாங்கிட்டா கூட வேலையை ஓட்டிடலாம். ஆனால் வேலையை விட்டுட்டிங்கன்னா வேலை கிடைக்காது. எதிர்பார்க்குற அந்த பழைய போஸ்டிங் அப்படிங்கலாம் இந்த வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா இதே லெவலில் இருந்த கேட்டகரியெல்லாம் பின்னாடி கிடைக்காது. குதிரை கொம்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த 2ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதியும் 12ல் வர்றதுனால பணம் விரைய செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடும். விரைய செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன செலவு செய்கிறோம், அந்த செலவுகள் கரெக்டான அமையுமா,
இல்லை இந்த செலவுகள்னால பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த செலவுகள் இப்போதைக்கு கரெக்டா, பெரிய செலவு அதாவது ஒரு ரூ. 100 செலவு பண்ண போகிறேன், ரூ. 500 செலவு பண்ண போகிறேன், ரூ. 1000 செலவு பண்ணுவோம், அதெல்லாம் வந்து அன்றாட செலவுகள். அதுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய பணத்தொகையை போட்டு ஏதாச்சும் ஒன்று செய்ய போகிறேன், இல்லை கடன் வாங்க போகிறேன், அதை வாங்கி போட்டு இதை செய்ய போகிறேன், பணத்தை வாங்கி போட்டு நான் அங்கே செய்ய போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு பெரிய பணத்தை வச்சு நீங்கள் ஏதாவது செலவு செய்ய போகிறீங்கன்னா மிக முக்கியமாக ஜாதகத்தை அணுகுவது ரொம்ப நல்லது. அடுத்ததாக 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் 12ல். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதாவது பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை பிரதிபலிப்பதாக இந்த மாதத்தில் அமையும். நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறீங்கன்னா அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் போக முடியாத கண்டிஷனில் போயிடும். இது நஷ்டம்னா அது உண்மையிலே நஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை வரவுகளை குறிக்காது, மாறாக நஷ்டங்களை குறிக்கும். ஆக வாய் வார்த்தையினால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை உங்களை வந்து பதம் பார்க்கும் என்பது அர்த்தம். பாக்கியாதிபதி. ஸோ கெட்ட விஷயத்திற்கு கெட்ட செயலில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் உருவாகும். அதை என்னமோ பெருசாக எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தம்பட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கெட்ட விஷயத்தில் கெட்ட நபர்களுடைய பழக்க வழக்கங்களோ எதுவோ எப்படியாக வைத்தாலும் மீனராசி நபர்களை பொறுத்தவரை கெட்ட சமாச்சாரங்களில் இந்த மாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்ததாக சூரியன் கெட்டுப்போன அமைப்பில் வரதுனால அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று போதாத, இன்னும் சொல்லப்போனால் தலைவலிகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக சனியே 12ல் உட்காந்து ஆட்சி பெற்ற அமைப்பில் பலகீனமான அமைப்பு இருக்கிறதுனால இருக்கிற கை காசை, பணத்தை, சேமிப்பை எப்படியாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த ஆசைப்படுற நீங்கள் செலவுகள் இந்த நேரத்தில் ஜாதகத்தில் இருக்கா, இந்த செலவை செய்யலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். யாரோடையாச்சும் பேச்சை கேட்டு ஆசைப்பட்டு செலவுகளை செய்துவிட்டு நஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அடுத்த ஜென்ம சனி அப்படிலாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிறகு 2024 நகர கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்து மாட்டிப்பீங்க. அதனால் முன்கூட்டியே எல்லா விஷயத்துக்குமே ஜாதகத்தை 1க்கு 2 திருப்பமாக எனக்கு இந்த 2024 எப்படி போகும், அடுத்தது 25 எப்படி வரும், எந்த விஷயத்தில் எந்த காலகட்டம் எனக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தீர விசாரிச்சுட்டு லைஃப்பை நகர்த்த பாருங்கள். ஜாதகப்படி தான் ஒருவருடைய வாழ்க்கை அமைப்புகள். நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைஞ்சாலும் சரி தான், நீங்கள் நினைக்காத விஷயத்தை அடைஞ்சாலும் சரி தான், எப்படியாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஜாதக ரீதியாக கிடைச்சிடும். போகக்கூடிய விஷயங்கள் ஜாதக ரீதியாக போய்விடும். இல்லை போகும்போது நம்ம வருத்தப்படுவோம், கிடைக்கும் பொழுது நேர்மாறாக சந்தோஷப்படுவோம். இது மனித இயல்பு. ஸோ போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு போகும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். அதுதான் வந்து கிரகத்தோடைய ஜாதகத்தோடைய மிகச்சிறந்த பலன். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, மீனராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12ஆம் பாவம் ரொம்ப இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், வெளி வட்டார தொடர்புகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சுருங்கும். உங்களுடைய பழக்க வழக்கம் வெளியிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன லெவலில் மாறிட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலேயே, ஒரு ரூமுக்குள்ளேயே, ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு வாழ்ந்தா போட்டிருக்க அந்த மாதிரியான ஒரு டைட்டான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கை முறைகள் உள்ளே வருவதற்கான முதல் ஸ்டெப்பு இந்த மாதம் மார்ச்சிலேருந்து ஆரம்பிக்கிறது.